இந்த வாரம் வர சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆன்சர்ஸ் டு யுவர் இன்சூரன்ஸ் வித் தட் கன்ஃபியூசஸ் யூ வெபினார் இருக்கு. பொதுவாகவே எல்லாரும் இன்சூரன்ஸ் தேவையான நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்றதுல நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, most of the people have misconception over insurance, which is so common. ஆனா இன்சூரன்ஸை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். இந்த வெபினார்ல we'll be discussing about why insurance is not an investment and why employer insurance is not enough and why all the policies is in same. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெபினாரோட லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்ல மீட் பண்ணலாம். முதலீட்டுல 2 வகையான அப்ரோச் இருக்கு. முதல் அப்ரோச் சிம்பிளான கம்பெனிஸ், ஈஸியா புரியும், வளர்ச்சிக்கான பாதை நமக்கு தெரியும், எந்த விதமான நாஸ்டி சர்ப்ரைஸும் வராது. அந்த மாதிரி முதலீடு வாங்குறது ஒரு பார்வை. இன்னொரு பாதை என்னன்னு சொல்றேன். கம்பெனி பயங்கர சிக்கல் இருக்கும். மற்ற துறை சார்ந்த நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் மரியாதை கம்மியாக தான் இருக்கும். ஆனா கம்பெனியில நிறைய ப்ராமிஸ் இருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க, இது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த கம்பெனி ரொம்ப நல்லா ஆயிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உங்ககிட்ட பல பேர் இதை சொல்லலாம். எது எப்படியோ இந்த சிக்கல் உள்ள கம்பெனி ஒரே சாங்ல அண்ணாமலையா மாறும் நம்புறது இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம வீக்னஸ். அதுதான் முக்காவாசி பேரு ரொம்ப விரும்பி போகக்கூடிய விஷயம். ஏன் அதை விரும்பி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஒரே சாங்ல அந்த கம்பெனி அண்ணாமலையா மாறிடுச்சுனாக்கா அவங்க ஒரே நாள்ல பயங்கரமா காசு பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ நான் ஒரே நாள்னு சொன்னது லிட்டரலா ஒரே நாள் இல்லை, பட் மேபி ஒரே வருஷம்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவர் நைட்டா ஒபாமா ஆறுதுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு ஈஸியா உருவாக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்முடைய பேராசை அதுக்கு எண்ணெயை ஊற்றும். அப்ப அந்த தீ இன்னும் ஜாஸ்தியா வளரும். நீங்க பாருங்க, பொதுவாக இந்த மாதிரி விலை கம்மியா யாரும் வாங்க விரும்பாத நல்ல பெயர் இல்லாத நிறுவனங்களை தான் இன்னைக்கு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் தூக்கி பிடிப்பாங்க. ஒரு கம்பெனியை அடுத்த எல்என்டின்னு சொல்லுவான், இன்னொரு கம்பெனியை அடுத்த HDFC பேங்க்னு சொல்லுவான், மூணாவது கம்பெனியை அடுத்த டைட்டன்னு சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த ஹைப் கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? எல்லாரும் ஆமாம்ல இது வந்தா நல்லா இருக்குமே, நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்தா நாளைக்கு நம்ம அடுத்த டைட்டன், அடுத்த HDFC, அடுத்த LNT வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசையில போய் வாங்கிடுறது. அந்த நேரத்துல நம்ம பிரச்சனையை நம்ம வழிய போய் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம். ஏன்னா ஒரு அரிதான உயர்ந்த மரியாதையுடைய நிறுவனத்தை எளிதில் இன்னொரு கம்பெனியில் நம்ம பார்க்க முடியுதுங்கிறதே நம்ம பார்வை கோளாறு. எத்தனை கம்பெனி டைட்டன் மாதிரி ஆக முடியும் சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால அதை ஸ்பாட் பண்ண முடியும்னு. நம்ம கிட்ட வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்றாங்க, பாரு நான் உனக்கு காட்டுறேன் ஈஸி, இதோ அடுத்த டைட்டன் எடுத்துக்கோ, இதோ அடுத்த HDFC எடுத்துக்கோ, இதோ அடுத்த LNT, இதோ அப்படி. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியா நம்மளே இழந்துடும். இந்த வீடியோ இன்னைக்கு போடுறதுக்கான காரணம் என்ன கெஸ் பண்ணிருப்பீங்க. தொடர்ந்து இதெல்லாம் உங்களுக்கு சரி வராது, இதுல இருந்து தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துல விலை ஏறுது பத்தியா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வீணா பிரச்சனையை போய் தேடி தங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரவங்களுக்கு யாருமே இந்த பிரச்சனை பக்கம் போகாதுன்னு சொல்றதை நிறுத்திடுவாங்க. யாருமே இங்க போனா உனக்கு இந்த கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு சொல்றதை நிறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய சந்தை சூழல் மாறி இருக்கு. அந்த அளவுக்கு மந்தை இந்த சந்தையை ஆட்டி படைக்கிறது. இது ரொம்பவே சேடான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரச்சனையான பங்குகளை வாங்குறத ஒரு வாழ்க்கை முறையா பல பேர் வச்சிருக்காங்க. பல பேருக்கு இது ஒரு நல்ல வாழ்க்கை முறை என்ற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. அந்த நம்பிக்கை தவறானது. ரொம்ப ரேரா தான் ரொம்ப பிரச்சனையான ஒரு கம்பெனி ஒரு கிரேட் கம்பெனியா மாறும். அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸ். முக்காவாசி நேரத்துல பிரச்சனையான கம்பெனி திரும்ப திரும்ப பிரச்சனையான கம்பெனியா தான் நமக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு அது பிரச்சனை இல்லாத ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பிம்பத்தை நம்ம முன்னாடி உருவாக்கினாலும் அந்த பிம்பம் உடைந்து மறுபடியும் பிரச்சனை நமக்கு வெளிப்படும். இப்ப அந்த இடத்துல என்ன நினைக்கிறோம், சரி இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா மறுபடியும் இது மீண்டு வரும். இதுதான் ஒரு மிகப்பெரிய முதலீட்டு கோளாறு. சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல சொல்லுவோம். ஏற்கனவே காசை போட்டோம், அந்த காசை எப்படியாவது எடுக்கணும்ல, அதனால நம்ம எதை வேணா நம்புவோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இதே பங்குகளை நிறைய வாங்கி வச்சிருக்கிறவங்க புத்திசாலிங்க. இன்ஸ்டிடியூஷன் வித்துட்டு போயிடுவான்.
நீங்க எவ்வளவுதான் தண்டோரா போட்டு இண்டஸ்ட்ரியை தூக்கி பிடிச்சாலும் அது விழும்போது முதல்ல விற்கிறவன் மியூச்சுவல் ஃபண்ட் தான், முதல்ல விற்கிறவன் இன்ஸ்டிடியூஷன் தான். ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர் அது தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏறி வராதா? அப்படி ஒரு மிகப்பெரிய மந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க்ல உட்காந்துட்டு இருக்கு வருஷ கணக்கா. இப்போ எஸ் பேங்கோட சேர்ந்து இன்னும் 1, 2, 3 நிறைய பேங்க் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் ஒரு சுமார் மூஞ்சி குமார் பேங்கிங் இண்டெக்ஸே கிரியேட் பண்ணிடலாம் இந்த பேங்க் எல்லாம் வரிசையா அடுக்கி. இது நமக்கு தேவையாங்கிறதா இங்க கேள்வி. ஏன் இந்த வேலை? சொல்றோம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நாம தானே நம்மளை பாதுகாத்துக்கணும். எதுக்காக திரும்ப திரும்ப இதுல எல்லாம் போய் விழுறீங்கன்றதுதான் என் கேள்வி. உங்க பதில் என்னங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். சில விஷயங்களை சில நேரங்கள்ல நேரா தான் பேசணும். அப்படி நேரா பேசும்போது அதை நேர்மையா உள்வாங்கிக்கிட்டு அதிலிருந்து என்ன பாடங்களை கத்துக்கணும்ன்றத கத்துக்கிட்டு அந்த பாடங்களின் அடிப்படையில என்ன மாற்றங்களை நீங்க உங்க லைஃப்ல கொண்டு வரணும்னு தெளிவாக அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணி அந்த மாற்றங்களின் அடிப்படையில நீங்க வளரணும். அதுதான் உங்களுக்கு மறுபடியும் வளர்ச்சியை கொடுக்கும். திரும்ப திரும்ப அதே தவறை செய்யறவன் முதலீட்டுல நிலைக்கவே மாட்டான். ஜெயிக்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். ஸோ ஒரு தப்பை ஒரு டைம் பண்ணா அதுல இருந்து நமக்கு விடிவு கிடைச்சுன்னா மறுபடியும் அதே தப்பை பண்ணக்கூடாது. செஞ்ச தப்புல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். ஹோப்ஃபுல்லி இப்போவாவது பிரச்சனையில் இருக்கிற கம்பெனியை திருத்துற ஹேபிட்டை நிறுத்திட்டு பிரச்சனை இல்லாத நிறுவனங்கள்ல நிம்மதியான முதலீடு செஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போற அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள் நம்புகிறேன். அந்த பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.